ஹை டியர், டுடே வந்துட்டு நேற்று ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் போடல. ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஏன்னா என்னால் வந்துட்டு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு 1 ஹவரே போட முடியல. அதனால் வந்துட்டு ஒன் ஷாட்டே நான் அரை மணி நேரமாக போடுறேன். ஸோ அதனால் அதோட பேலன்ஸ் பார்ட் நான் இன்னைக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கடா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜும் பண்ண மாட்டா அப்படின்னு கடுப்பாயிட்டு அவர் உங்கள் வீட்டு வழியாக காரில் வர முடியாதுன்னு தெரிஞ்சு பைக்கில் வந்திருப்பார். ஸோ பைக்கில் வந்ததுக்கப்புறமா அவர் சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே இருந்திருப்பார். நீங்கள் எப்படி பெரிய வீராதி வீராங்கனை மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ வெளில வந்துட்டு நான் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படியா எப்படியான்னு சொல்லிட்டு பயமுறுத்திருப்பீங்க. அது ஜிமின்னே தெரியாமல். அதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறமா என்ன, 2 பேரும் வந்துட்டு அப்படி இப்படி உங்களை சமாதானப்படுத்தி உங்களை பைக்கில் ஏறி உட்காந்துட்டாரு. ஸோ 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க, ஸோ எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டேரிக்கெல்லாம் போகலாம். இப்போ ஜிமின் வந்துட்டு வண்டியை செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டு போகிறாரா. ஸோ உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. என்ன இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, மாஃபியாங்க சரியாக தான் இருக்குது, ஏதோ பார்க்க க்யூட்டாக இருக்காங்களே நம்பினா இப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, அவள்தான் கார்லையாவது சீட் பெல்ட் இருக்கும், இந்த வண்டியில் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருத்திட்டு முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவரை பிடிச்சிக்கவும் பயமாக இருக்குது. பின்னாடி கம்பி, அந்த பின்னாடி வண்டியிலலாம் ஒரு லைட்டாக சின்ன ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை பிடிக்கிறதுக்கும் உங்களால் முடியல. அதை பிடிச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிக்க முடியல. பின்னாடி எவ்வளோ நாள் கை வச்சு பிடிச்சிட்டு வர முடியும். ஸோ இது லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எங்கடா போகிறேன், என்ன சீக்கிரம் எங்கள் அம்மா வரத்துக்குள்ள கொண்டு போய் வீட்டில் விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் போயிட்டுருப்பீங்க. இப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு வாய்ஸ், ஏ வயன் அப்படின்னு. ஸோ ஜிமின் தான் கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்ன எது பேசாமல் வர, ஏதாவது லொடன்னு பேசுவல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம், இவங்ககிட்ட எப்படியும் நான் வருஷ கணக்காக பேசிக்கிட்டே இருந்த மாதிரி, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தான், அதுவும் தெரியாதனமாக நானே வாய் விட்டு மாட்டிக்கிட்டேன், சும்மா ஏதோ ஓவர உரிமை கொண்டாடுறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படியே வாய்க்குள்ளே முனகிட்டே வரீங்க. அது லைட்டாக ஜிமினுக்கு கேட்குது. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. எது பேசினாலும் சத்தமாக பேசு, ஒன்று நான் கடிச்சு முழுங்கிட மாட்டேன், அவ்வளோ பயப்படலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போச்சு காசில் கேட்டுச்சு. ஐயோ இவர் பெரிய மாஃபியாவாச்சே, சார் ப்ளீஸ் சார் இது பண்ணிடாதீங்க, நான் எதுவும் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் எது பேசினாலும் சிரிப்பாக இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் பேசலாம் ரசிச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் எங்கே போகிறோன்னு கேட்கலாமா, சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க சொல்லுவேன், என்ன வேணும், ஏதாவது சாப்பிட வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது டீ காஃபி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது வந்து அப்படி நீங்கள் சொல்லவும், பஜ்ஜி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க சார், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கேட்குறீங்க மறுபடியும். எங்கே போகிறோமா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கேட்குற இந்த கேள்வியா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரியே இருந்துச்சு, கேட்டனா இல்லையான்னு வேறு தெரியல, அதனால தான் இப்போ மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ளேஸ்க்கு போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. வண்டி போகுது. அந்த ஊரோட எல்லையவே தாண்டி போயிட்டுருக்குது. ஃபைனலாக அந்த சிட்டி சைடெலாம் தாண்டி கொஞ்சம் லைட்டாக போக லைட்டாக கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஏதோ காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க வீடு இந்த இடத்துலையா, அதுக்காக சரியாக கவனிக்கலையே, எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது, ஜர்க்காக இருக்குது ஒரு மாதிரி. பட் இருந்தாலும் அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு வண்டியை நிறுத்துறாரு. சுற்றி பார்த்தா அப்படியே சுற்றியும் முற்றியும் வந்துட்டு நல்லா காடு, பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. சார் இங்கே இருக்க கூப்பிட்டு வந்தீங்க, அது வந்து வயன் உன்னை ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இந்த காடு தான் இம்பார்ட்டண்ட் பிளேஸா, உங்களுக்கு இந்த காடு தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. லைட்டாக பிடிக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஏதோ யோசிச்சுட்டு லைட்டாக அவரோட வாய்ஸ் லைட்டாக தழுத்த மாதிரி பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு நல்லா தானே பேசிட்டு வந்தார், இப்போ என்னாச்சு இவருக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு, அழுகிறாரா என்ன, சேச்சா மாஃபியாவாச்சு அவர் அழமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எப்படி வாய்க்குள்ள தனியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் முன்னாடி போயிட்டுருக்காரு, நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு அவர் திரும்பி உங்களை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காரு. இப்போது அந்த பெரிய ஃபாரஸ்ட் இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக வேறு இருக்குது. ஸோ ஜிமின் முன்னாடி திரும்பி பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப பயப்படுறது நல்லாவே தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெயிட் பண்ணுறாரு நீங்கள் வர வரைக்கும். ஸோ நீங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறமா ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா அப்படின்னா, இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க, எப்படி நீங்கள் இங்கே வருவீங்களா டெய்லியும், இவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நல்லா வெளிச்சமே கூட அதிகமாக தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி மரம்லாம் நிறையா மரம்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு அப்படின்னா சூரிய வெளிச்சத்தையே மறைச்சிக்கொள்ள. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே வா என் கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சி அப்படியே அழகாக க்யூட்டாக கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள்
அவங்களோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவரோட கை உங்களோட கையை அப்படியே பார்த்துக்கிட்டே நடக்கிறீங்க. தெரியல உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு செக்யூர்டாக ஃபீல் ஆகுது. தெரியல, அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு பயமே இல்லை. அவர் உங்களோட கையை பிடிச்சதுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவர் ஒரு அவ்வளோ பெரிய மாஃபியா. இதுக்கு முன்னாடி இருந்த பயம் அது கொஞ்சம் கூட இல்லை. நல்லா வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த கையை அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போக போக அந்த மரம்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. லைனாக மரம் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த புல்லெல்லாம் மட்டும் இருந்து லைட்டாக வெட்ட வெளின்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் அழகாக புல் சின்ன சின்ன க்யூட்டாக பூக்கள் எல்லாமே பூத்துருக்கு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. என்னடா இது, அதுக்குள்ளே ஏதோ நிறைய கிராஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினோடய உங்களுக்கு கூப்பிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அது வரைக்கும் அவரோட கையை பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே வந்துட்டு வச்சுக்கணும் வாங்காமல். ஸோ ஜிமின் வந்துட்டு வைன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட கண்ணுன்னு அந்த ஜிமினோட கைக்கிட்டே தான் இருக்குது. உங்களோட கையை பிடிச்சிருக்காருல, ஸோ அதுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ அவங்களோட அம்மா கிட்டேயே காட்ட எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இப்போ தான் நீங்கள் நேராக பார்க்குறீங்க. ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அது வந்துட்டு நிறையா அந்த புல்வெளி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறீங்க. இவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சுற்றி நீங்கள் 2 பேர் மட்டும் தான் நிற்கிறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவர் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு ஒரு செகண்ட் பயமே ஆயிடுச்சு. அப்படியே பயந்துகிட்டே சுற்றி பார்க்குறீங்க. சார் அம்மானு சொன்னீங்க எங்க அப்படின்னு சொல்லவும், மேலேயே பார்த்தா எப்படி கீழே பாரு அப்படிங்கிறாங்க. கீழே இது உட்காந்துருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, சமாதி இருக்குல்ல, ஸோ அதுதான் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் பேச முடியாமல் தழுத்த மாதிரி தான் இருக்குது. அவருக்கும் இயர்ஸ் எல்லாம் லைட்டாக ஐஸ் எல்லாம் டியர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்களும் ஜிமினும் அந்த பிளேஸே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவரோட அம்மா அவங்கள தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, சேடாக ஆகுறாரு. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அவருக்கு சமாதானப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க. என்னவோ தெரியல, ஜிமின் எதுவுமே சொல்லலை. வயன் இதான் என் அம்மா இதான் வயன் அப்படின்னு அந்த 2 வார்த்தை மட்டும் தான் சொன்னார். ஸோ சொல்லிவிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கேரக்டர் எப்படின்னா, யாராவது அழுறதை பார்த்தா அழுதுருவீங்க. ஸோ உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அவங்களோட அதிகமாக இப்போ நீங்கள் தான் அழுவீங்க, உங்களை தான் சமாதானப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள். அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்களும். ஸோ ஜிமினும் ஒரு கட்டத்தில் அவங்களோட மடியில் படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதை நோ சொல்லி அப்ஜெக்ட் பண்ணலை. நீங்கள் அவருக்கு தலையை அப்படியே கோத்தி கொடுத்துட்டு அப்படியே சார் பார்த்துக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகேவா நீங்கள் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அது அப்படின்னு சொல்கிறாரு. சார் தண்ணி ஏதாவது பக்கத்தில் இருந்து எட்டு தட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே எங்கேயுமே தண்ணி இருக்காது, இங்கே எதுவுமே இருக்காது, ரொம்ப தூரம் போகணும். பரவாயில்ல நான் ஓகே தான். ஓகே சார். ஓகே தானே நீங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. ஸோ ஜிமின்ட்டு ஓகே தான் தேங்க்ஸ் வயன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஏன் தேங்க்யூ சொல்கிறீங்க, என்னாச்சு, ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் இல்லை வயன், இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வருத்தப்பட்டேன், அதாவது எனக்கு சோகமாக இருந்தேன் அப்படின்னா அழுவேன். நான் என்ன தான் பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் பெரிய பாஸாக இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே கஷ்டங்களெல்லாம் வரும். ஸோ அப்போல்லாம் நான் அழுவேன். என் அம்மா இருக்க வரைக்கும் என் மடியில் மட்டும்தான் படுத்து அழுவேன். அவங்க மட்டும்தான் என்னை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா எனக்கு யாருமே இல்லை. நான் அழணுன்னா கூட எனக்கு எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி வேறு யாருமே கிடையாது. யாருமே எனக்கு சப்போர்ட்டாக அழாத பார்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. என் அம்மா சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. உனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, பட் நான் அழுதை பார்த்துட்டு விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு எங்கள் அம்மாவே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் கண்ணால் கலங்குது. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணால் கலங்கி போய் தான் அவரை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உன்னை பார்க்குறப்ப என்னோடய அம்மாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே விஷயங்கள் நிறைய நடக்குது ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துகிறேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இப்போது நான் அழுதா நீயும் அழுறல்ல, என் அம்மா அப்படி தான். எனக்கு லைட்டாக கண்ணு கலங்குச்சுன்னா கூட அங்கே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிடும். ஸோ அந்த அளவுக்கு இருப்பாங்க. பட்
நீ அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்திட்டு வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வச்சா அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறீங்க நீங்கள் அதிகமாக. ஸோ நீங்கள் தான் இப்போ நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஜிமினால் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி நீங்கள் அப்படியே ஜிமினோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு தேம்பி தேம்பி அழுவாங்களோ. ஸோ அப்படி தான் தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஏன் அழுகிற, ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரச்சனை, சரி வீட்டுக்கு போயிடலாம் வான்னு கூப்பிட்றாரு. இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஜிமினுக்கு ஒரு வழி ஆகிடுச்சு. ஏன்டாங்க கூப்பிட்டு வந்தோன்னு ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கணும். ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்துகிறாரு. உங்களை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ செஸ்ட்டில் சாஞ்சு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அவர் உங்களை நல்லா இங்கே பாருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை இது பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு ஃபேஸை யாராவது கப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஹக் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா அவரை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய மாஃபியா. ஸோ அழுக கூட யாரும் இல்லை, ஏதேதோ விஷயம் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு இப்படி கூட ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குமா? நான் நினச்சிருக்கேன் இவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது, அது இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு. ஆனால் இவ்வளோ கஷ்டம் இவங்களுக்கும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறப்போ நல்லா வந்துட்டு அவரை எப்படி சொல்கிறது, கழுத்தோட ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக வந்துட்டு ஹக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஜிமினோட ஃபேஸ் வந்துட்டு உங்களை பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ அவர் ஃபேஸ் இந்த பக்கம் இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. ஆனால் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கிறது ஜிமினோட அம்மா இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட சமாதி இருக்குல்ல. ஸோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த காடு இருக்குல்ல, ஸோ ஃபாரஸ்ட்டு, ஸோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆப்போசிட்டாக ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஹக் பண்ணால் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கண்ண முடி ஒரு நாள் டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்துட்டு யாரோ ஒயின் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒயின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே தேம்பி அழுதுகிட்டே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அந்த சமாதிக்கு மேலேயே. உங்களுக்கு வந்துட்டு பயம் ஆகலை, ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே அழுதுட்டு தேம்பி அழுதுட்டு அவங்கள பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அவங்க வந்துட்டு அழாதம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது எதுவுமே ஜிமினுக்கு தெரியலை, கேட்கலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அழாத, நான் இனிமேல் இன்னும் இங்கே கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமின்கிட்ட பேசதான் நினச்சி அவர் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களும் உங்களை சமாதானப்படுத்திகிட்டே இருக்கவும் ஜிமின் இந்த பக்கம் உங்களை முதுகில் தட்டி கொடுத்து ஓகே ரிலாக்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. அது நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பயமும் இல்லை. ஆனால் அது யாராக இருக்கும், ஒரு வேளை ஜிமினோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் கிட்ட இது பண்ணி திரும்பி உங்களோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிட்டு அவரோட கையில் கப் பண்ணிக்கிறாரு. அப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே அவரோட ஃபேஸ்க்குள்ளே அவரோட கைக்குள்ளே அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு அமைதியாக அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு அப்படின்னு தேம்பிகிட்டே இருக்கிறீங்க. அவர் உங்கள் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. நீங்கள் ஆனால் கொஞ்சம் அப்படியே அழுக ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் அந்த கண்ணில் தண்ணீர் மட்டும் கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதை அப்படியே தொடச்சிட்டே இருக்காரு. சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லவும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம், நான் அழமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினோட அம்மா வந்துட்டு ஜிமினுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவருக்கு அது தெரிய மாட்டேங்குது, உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. உங்களுக்கு அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னது நான் பார்க்குறது நிஜம்தானா அப்படின்ட்டு ஜிமின் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி ஓகே, இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் இங்கே நான் மட்டும்தான் இருக்கோம், அப்புறம் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு தெரியுதோ என்னமோன்ட்டு. ஆமாம் இதோ இங்கே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் இருக்கிறதுல அதை தான் தொட்டு காட்டுறாரு. ஸோ அவருக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, ஒரு வேளை எனக்கு பைத்தியம் இது பிடிக்குதா, பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு பார்க்குறீங்க, திரும்புகிறீங்க. ஆனால் வந்துட்டு அவரோட அம்மா அப்படியே காமாக அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவரோட கை வச்சு கீழே வச்சுருப்பாரு. ஸோ அந்த கைக்கு மேலே அவங்களோட கையை வச்சு அப்படி தடவிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட அந்த கையவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. ஜிமின் ஏன் அங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை தெரியல, சும்மா தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியுது அவங்க ஜிமினோட கையை அப்படியே வருடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் ஜிமினுக்கு அது சென்ஸ் ஆகுது. பட் அது அவருக்கு தெளிவாக தெரியல அது அவரோட அம்மா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க.
ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவரோட அம்மாவை பற்றி பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்துட்டு வாழ்ந்தா இந்த மனுஷன் கூட தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட அம்மா அவர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதுவும் வந்து எப்படி இந்த மாதிரி மாஃபியாக்குள்ளே வந்திருப்பாருன்னா அவங்களோட அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் மாஃபியாக்குள்ளே வந்திருப்பார். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷனோட பேட் ஸ்டோரிக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஜிமினை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓகே, ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகேவா, என் டைம் ஆச்சு, அம்மா வந்துட்டாங்கன்னா உன்னை தேடுவாங்க, நான் கூட்டி போய் விடுறேன், எந்திரி கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே போகலாம், பாய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு யாருக்கு அப்படிங்கிறாரு. அம்மாவுக்கு தான், அங்கே நிற்கிறாங்க, இல்லை அங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வளர்றீங்க. ஸோ ஜிமின் இப்படி திரும்பி பார்க்குறாரு. யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரும் நிற்கலை, அம்மா இங்கே இருப்பாங்கல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க என் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஜிமின் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறத ஏக்கமாக அவரோட அம்மா வந்துட்டு அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் பாய் சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு சரி ஓகேவா போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் திரும்பி இவையே வியடாக ஒரு மாதிரி பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகேன்ட்டு அவரோட அந்த மாதிரி பாய் சொல்ல மாட்டார். பட் அவரோட அம்மாவோட சமாதி அந்த கலர் இருக்கல, ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவர் லைட்டாக பவ் பண்ணிவிட்டு அந்த இதை தொட்டு கும்பிட்டுட்டு கிளம்புவார் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. அவங்களோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி அவங்க அழுதுகிட்டே அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி சோகமாக போகிற ஜிமினை. அவங்க இந்த மாதிரி சோகமாக இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல, ஜிமின் இந்த மாதிரி சோகமாக இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல. ஏன் இப்படி இருக்கணும்? அவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க இறந்தாலும் அவங்களோட ஆன்மா ஜிமினுக்காக தானே இருக்குது. அப்பயே எல்லோரும் சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கண்ணா ஜிமினா அப்படிங்கிறீங்க. என்ன சார்னு தானே கூப்பிடுவேன், புதுசாக பேர்லாம் திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, அது அப்படி தான். சரி ஓகே இங்கே வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே திரும்ப அந்த கலர்கிட்டே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவருக்கு புரியல, இவ தான் ஃபஸ்ட்டு அழுதா, திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுத்த முடியாதுன்ட்டு. ஏன்னா அவர் இந்த இடத்துல ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டே இருக்கார். ஸோ அவர் அழுத பார்த்து நீங்கள் அழுத அப்புறம் உங்களை சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டமாயிடும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை போகலாம் அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இல்லை அம்மாவை பார்க்க வந்துட்டு யாராவது சோகமாக போவாங்களா? அம்மாவும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம இந்த மாதிரி சேடாக அது மாதிரி போனோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என் அம்மாவுக்கு நான் சோகமாக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிதான், பிடிக்காது தானே அப்படின்னு ஜிமினி கேட்கவும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அவங்களோட அம்மா பக்கம் பார்த்து பிடிக்காதானே அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்க்க முடியறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறீங்க. இப்போ என்ன அப்படின்னா சரி ஓகே ஜிம்னா நம்ம இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்லா ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்துட்டு அவரோட அம்மாவை சேர்த்து வரத்துட்டு அந்த மாதிரி தான் ஜாலியாக வந்துட்டு விளையாடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட அம்மாக்கிட்டேயும் நல்லா திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு இடத்துல ஜிமினை பிடிக்க முடியல, அவர் நல்லா ஓடிட்டார். அப்படியே மூச்சு வாங்குது உங்களுக்கு. என்னால் என்ன பிடிக்கவே முடியல, ஜிமினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதே சமயம் வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட அந்த அத்தை, இனிமேல் அவங்களுக்கு அத்தை ஓகேவா, ஸோ அவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அந்த இடத்துல நின்றுருக்காங்க. நீங்கள் ஆமாம் இங்கே ஏன் இருக்கீங்க, வரலாம்ல, ஏன்னா ஜிமின் தான் ரொம்ப தூரம் ஓடி போயிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச டைம் கிடைக்குது, பேசுகிறீங்க. ஆமாம் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, ஜிமினோட வீட்டிலே இருக்கலாம்ல, எப்போ அவருக்கு சேஃபாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய சோல் வந்துட்டு இந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சரௌண்டிங் இருக்குல்ல அதை தாண்டி வராது. ஸோ என்னால் இந்த சரௌண்டிங் தாண்டி இந்த புல்வெளியை தாண்டி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுது அவங்க வந்துட்டு அதுக்குள்ளே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஆன்மை வெளியே வராது அந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாரா, உங்களால் வந்துட்டு அவர் பிடிக்க முடியல. போச்சு ஆண்டி எங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம் இவன் இப்படியே தான் சின்ன வயசுலேருந்து துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான், இவனை யாராலையும் பிடிக்கவே முடியாது. ஆனால் என்னால் அப்போ தான் பிடிக்க முடியல, பட் இப்போ பிடிக்க முடியும், ஏன் தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. எப்படி அப்போயே முடியல இப்போ மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
ஏன்னா உன்னோட ஆன்டி காட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு வைக்கிற நேரத்தில் அங்கே அந்த இடத்துலேருந்து இப்படி இது பண்ணி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு இப்போ தான் பயமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறப்போ ஏய் வாடி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த ஆன்டி தான் என்ன அங்கே நிற்கிற சீக்கிரமா நான் பிடிச்சி வைக்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அதனால் ஓடிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஜிமின் ஓடிட்டுருப்பார்ல. ஸோ அவர் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா நீ எப்படி என்ன பிடிப்பேன், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஓடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் என்கிட்ட சிக்கிடுவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அதனால் நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு பின்னாடி பேக் வேல நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து தான் போகிறாரு. ஆனால் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அதனால் அவர் பிடிக்க முடியல. ஸோ இந்த டைம் வந்துட்டு நீங்கள் ஏன்னா ஓடுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு என்ன மேடம் என்னை பிடிச்சிருவீங்களா, அவ்வளோ கேப் இதில் நிற்கிறீங்க, ஸோ ஓடி வந்தீங்கனாலும் என்னை பிடிக்கிறது கஷ்டம்தான், நீ நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஜிம்னு சொல்லவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னால் உங்களை பிடிக்க முடியும், அவ்வளோதான் நீங்கள் என்கிட்ட சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கிறீங்க முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக. ஸோ ஜிம்மின் இப்படி பின்னாடி ஒரு ஸ்டெப்பாக தான் நடந்துபடி பேசிகிட்டே சிரிச்சிட்டே போயிட்டுருக்காரு. பேக் வேல தான் நடந்து போயிட்டுருக்காரு உங்களை பார்த்த மாதிரியே. இந்த பக்கம் என்ன அப்படின்னா ஆண்டி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்றாங்க. ஓகே நான் பிடிச்சேன் வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணவுமே ஜிமின் அலர்ட் ஆகிட்டாரு. ஸோ அலர்ட் ஆகிட்டு ஓடுறதுக்காக அவர் திரும்புகிறாரு. ஸோ திரும்பி 2 ஸ்டெப்பு தான் ஓடுறதுக்கு எடுத்து வச்சுருப்பாரு. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது, யாரோ அவரை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவரால் அதுக்கு மேலே ஓட முடியல. அதுக்குள்ளே அவர் என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அவரை கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ கேட்ச் பண்ணிட்டு நான் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் என்கிட்ட சிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஓடுனேன்ல, எங்கேயும் இங்கே தடுக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை, ஆனால் எப்படி யாரோ என்னை பிளாக் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. ஆனாலும் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அவரை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட்டு நான் ஓடுறேன் என்ன பிடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படி சொல்லி ஒரு 4-8 கூட ஓடி இருக்க மாட்டீங்க. டக்குன்னு ஜிம் வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருப்பார். நீங்கள் ஐயோ இப்படி சிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஸோ ஜிம்மினுங்க அப்படியே பின்னாடி இருந்து இப்படி தூக்கிக்குவாங்களோ. ஸோ அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணி தூக்குவாங்களோ. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அதுவும் ஒத்த கையில் தூக்கிட்டு போயிட்டுருக்காருங்கள. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு தலையில் தூங்கி போயிட்டு நான் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அப்படியே மூச்சு விட முடியாத அளவுக்கு சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தலை தொங்க போட்டு அவ்வளோதான் நான் அவுட், இப்படி கேவலமாக அசிங்கமாக அவுட் ஆனா உலகத்துலேயே ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் அங்கேருந்து உங்களை வந்துட்டு அந்த கலரை வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு ஒரே கையில் பிடிச்சி. அப்படியே ஏதோ பொம்மை தூக்கிட்டு வர மாதிரி நீங்கள் இப்படி புலம்புறது அவருக்கு பயங்கர சிரிப்பாக வருது. ஸோ சிரிச்சிட்டே வந்துட்டு உங்களை தூக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் எப்போ அங்கே வந்தாலும் அழுதுகிட்டே தான் போவார், அழுதுகிட்டே தான் வருவார். அதனால் வந்துட்டு பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு ஜிமின் சிரிக்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஒரு அம்மாவுக்கு வேறு என்ன வேணும், இதானே வேணும், தம்பில் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தான். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க உங்களையும் பார்க்குறாங்க, ஜிமினையும் பார்க்குறாங்க. நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கிண்டலாக சிரிப்படுது. ஸோ ஜிமின் அப்படியே சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஸோ அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி தான் ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொண்டு வந்து அந்த கலருக்கிட்டே தொப்புன்னு போட்டு மம்மி இவ அவுட் பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே ஜிமினியே பார்த்துட்டே இருக்காங்க. என் பிள்ளாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பண்ணிட்டீங்க, உண்மை சொல்லுங்கள், நீங்கள் தானே ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணீங்க என்னை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கனால நீங்கள் பேசுகிறது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் மூச்சு விட முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அந்த கேப்பில் நீங்கள் இந்த ஆண்டிகிட்ட பேசுகிறீங்க. அந்த ஆண்டி வந்துட்டு அடியே நிச்சயமாக வாய் மட்டும்தான், உன்னால் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் ஓட முடிஞ்சா, நீ 4 லிட்டர் வைக்கிறதுக்குலாம் ஒன்று பிடிச்சிட்டான், இதில் நான் எங்கே ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்னை தப்பிக்க வச்சுருக்கலாம், நல்லா போங்க பண்ணுறீங்க போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. இப்போ அவங்க சிரிச்சிருக்காங்க, அதை பார்த்து நீங்களும் சிரிக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் வந்துட்டு தன்னை பால் சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ 3 பேரும் செம்ம ஹாப்பியாக அவ்வளோ லாப்ஸ் அண்ட் இதாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்படியா ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐயோ எங்கள் அம்மாவை வந்துடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறதை பார்த்துட்டு சரி ஓகே வாயின்னு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போகலாம், மறுபடியும் எப்போ இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அந்த ஆண்டிக்கு ஃபேஸ்லாம் வாடி போயிடுது. ஸோ மறுபடியும் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டைம் இருக்கப்போ வரலாம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு டைம் இருக்கப்போவா எனக்கு டைம் இருக்கப்போவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
நீங்கள் திரும்ப அந்த ஆன்ட்டி ஃபேஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க கேட்க சொல்கிறாங்க, மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஜிம்னா நாளைக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வருவேன் ஒயன், ஆனால் உன்னை டெய்லி வீட்டில் விடுவாங்களா? அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி நான் வர முடியலனாலும் நீங்கள் வருவீங்கள, அம்மா பாவம்ல, அம்மா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான் பாவம், என் அம்மா பாரு, என் கண்ணுக்கு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் அவங்க இருக்கிறதா நினச்சி நான் டெய்லியும் இங்கே வருவேன். என்ன ஒரு கொஞ்சம் நாளாக வர முடியல அப்படிங்கிற சொல்லிட்டுருக்காரு. சொன்னீங்க நான் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் டெய்லியும் இங்கே வரணும் சரியா, ஆனால் வந்து அழக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ கூட இருந்தால் நான் அழமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணு இவ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோணுது. ஸோ அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறீங்க. நீங்கள் போகிறப்போ எப்பவுமே ஜிம் வந்துட்டு சேடாக தான் போவார், அந்த அம்மாவும் சேடாக தான் இருப்பாங்க. பட் இன்றைக்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஜிம் வந்துட்டு சந்தோஷமாக அப்படியே திரும்பி அவங்களோட அம்மாவோட கலரை பார்த்துட்டு போகிறாரு. அவருக்கு ஏதோ தெரியல, ஏதோ ஒரு ஃபீல் சம்திங் அவருக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. பட் அவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படியே அந்த கலரையே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த கலரை மட்டும் தான் தெரியுது. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு ஜிம்மினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ரெண்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு ஆண்டி பாய் டாட்டா பார்த்து பத்திரமா இருங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஆன்ட்டிக்கு பாய் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன் பத்திரமா இருங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், ஸோ ஜிமினுக்கு இது வியர்டாக இருக்குது. நான் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள், ஆன்ட்டி பாவெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அம்மா பாய், பார்த்து பத்திரமா இருங்க, நான் பத்திரமா இருக்கேன், சேஃபாக இருக்கேன், நீங்கள் எப்பவுமே என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் நாளைக்கு வரேன் ஓகேவா, பத்திரமா இருங்க, லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு இருக்குது. அப்படியே கண்ணில் வந்துட்டு அப்படியே தண்ணீர் கொட்ட அப்படியே போயிட்டு இருக்கிற உங்களே ஜிம்னையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பேக்வேர்டாக நடந்துட்டு அந்த அம்மாவே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜிம்மி உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. 2 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த கிராஸ் அந்த புல்வெளியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு அது எஜ்ஜுக்கிட்ட வரீங்க. அதை தாண்டினீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் மறுபடியும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு, ரொம்ப பயமாக வேறு இருக்குது உங்களுக்கு. அப்படியே நின்றுட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மி அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு வைன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை உள்ளே இருட்டாக இருக்கும்ல, பகல்லே இருட்டாக இருந்துச்சு, இப்போ வேறு லைட்டாக இருட்டுற மாதிரி இருக்குது, அப்போ உள்ளே இன்னும் டார்க்காக இருக்கும்ல, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல, சாரி இனிமேல் ஒன்று இந்த மாதிரி டைமில் கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கூப்பிட்டு வாங்க ஆனால் வரும்போது கார்லேயே உள்ளே வந்துடலாம் ஓகேவா, நடந்து வேணாம், பைக்கில் கூட வேணாம், காரில் வர மாதிரி கொஞ்சம் மரம்லாம் இது இருக்குல்ல, கேப் இருக்குல்ல, கார்லேயே வந்துடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து காரில் வந்துடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதாவது எப்படின்னா அந்த புல்வெளி இருக்குல்ல, ஸோ அந்த புல்வெளி எட்ஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஓகேவா. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த புல்வெளி வரைக்கும் மட்டும்தான், அந்த கிராஸ் ஃபீல்டு மட்டும்தான் வந்து அவங்களோட ஆன்மா வந்துட்டு அங்கங்கே வந்துக்க முடியும், போய்க்க முடியும். ஸோ அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஷனில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எதுவுமே அவங்களால அதை தாண்டி வர முடியாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு காலை எடுத்து வைக்கிறீங்க. ஒயன் அப்படின்னு ஒரு சத்தம். ஸோ திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அந்த அம்மா தான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம், அதாவது உங்களை விட்டு ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. நீங்கள் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்ச முகமாக அவங்கள பார்க்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை பத்திரமா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னதோட நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வியர்டாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வருவீங்க, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க கண்ணுக்கும் தெரியுறாங்க, ஏன் இந்த மாதிரி அவங்களால ஜிம்மினை பார்க்கவும் முடியுது, அதாவது அவருக்கு ஃபீலும் பண்ண முடியும். ஸோ பட் ஏன் இந்த மாதிரி சடனாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அவங்களே பார்த்துட்டே நிற்கிறீங்க. இந்த பக்கம் அவங்க பயப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன், ஆனால் நீ பார்த்துக்கோ, ஏன்னா என்னால் அவன் கூட இருக்க முடியாதுல்ல, நீ அவன் கூடயே இரு, என் பையனை நல்லா பார்த்துக்கோ, நான் உன்னை நம்பி தான் அவனை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஜிமின் உங்கள் கை பிடிச்சிட்டு நடந்துருப்பார். ஸோ நீங்கள் கையை அப்படியே கையை வந்துட்டு வெளியே எடுத்துக்கிறீங்க. ஸோ அவரோட கையை விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடி வந்து அந்த அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, பயப்படாதீங்க, நாங்கள் டெய்லி வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்புறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இதை பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு ஓடுறா, போயிட்டு இன்னொரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு நீங்கள் பண்ணுறது மட்டும் தான் தெரியுது, அந்த பக்கம் அந்த அம்மா நிற்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே உங்களே வேலை பார்த்துட்டு வாய், நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் ஆண்டிக்கு ஹக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும்,
ஏன் ஏன் இப்படி பேசுகிற ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லவும் அம்மா தான் அங்கே எனக்கு பாய் சொன்னாங்க, அதான் நான் பாய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் எதார்த்தமாக சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் இருந்துட்டு ஒயின் நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி வியடாக தான் பண்ணிட்டுருக்க, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, அம்மாவுக்கு பாய் சொல்லுன்னு சொல்கிற, அப்புறம் ஹக் பண்ணிட்டு வர, அங்கே யாருமே இல்லை ஆனால் ஹக் பண்ணுற, வித்தியாசமாக பேசிக்கிற, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க ஜிமினா, நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஃபைன், நீ என்ன சொல்கிற, அம்மா தெரியுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் எனக்கு தெரியுறாங்க. ஏன், ஏன்னா எனக்கு தெரியுறாங்க, ஏன்னு தெரியல, உங்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல, ஆனால் அம்மா இங்கே தான் இருக்காங்க ஜிமினா, அம்மா எப்பயுமே உங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்களால இந்த கிராஸ் ஃபீல்டை தவிர வேறு எங்கேயும் வர முடியாது, இதை தாண்டி வர முடியாது, அவங்க இங்கே மட்டும்தான் இருக்க முடியும், அதனால தான் அம்மா அடிக்கடி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆல்ரெடி டவுட் ஆகிருக்கும், ஏன்னா அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி புதுசாக ஃபீல் ஆகியிருந்திருக்கும். மற்ற நாள்லாம் வந்துட்டு அவர் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறப்ப அவங்களோட அம்மா வந்துட்டு அவரோட தலையை லைட்டாக கோதிட்டு இருப்பாங்க. பட் அவர் அழுதுட்டு இருக்கிறனால அவருக்கு அவங்க அம்மா பக்கத்துலேயே இருக்க மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிறதா நினச்சிருந்துருப்பாரு, அவங்க இந்த மாதிரி ஆறுதல் படுத்துகிற மாதிரி. பட் ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவரோட தலையை கோதி விடுறதெல்லாம் அவங்க அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் வந்துட்டு அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் இன்றைக்கி நல்லாவே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கும். அவரோட கையை யாரோ தடவி விட்ட மாதிரி இருந்திருக்கும், அவரை யாரோ பின்னாடி வந்து டக்குன்னு பிடிச்சி உங்ககிட்ட மாட்டி விட்ட மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு தோணுது. ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீ விளையாடுறியா, விளையாட்டு பிள்ளையாக இருக்காத, விளையாடாத, ஓகேவா, நம்ம போலவா அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தள்ளுன்னு போகுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை ஜிமின், நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்களால நம்மளை பார்க்க முடியுது, என்னாலே அவங்கள பார்க்க முடியுது, அவங்க இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே நீட்டி காட்டுறீங்க அவங்களோட அம்மா நிற்கிற இடத்த பார்த்து. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு பயங்கரமாக அழுக வந்துடுச்சு. அவரால் வந்துட்டு அழுகி கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே வந்து நீல் டவுன் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே அவரால் அந்த இடத்துல நிற்கக்கூட முடியல, அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு. ஒரு மாதிரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. அம்மா நிஜமாக இங்கே தான் இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க அம்மா தலையை ஆட்டுறாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியுது, பட் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஏம்மா இத்தனை நாள் நான் வரேன், என் கணக்கு மட்டும் தெரியவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி அழுகிறத பார்த்து அவரோட அம்மாவும் அழுகிறாங்க. ஸோ 2 பேரும் அழுகிறத பார்த்து உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன்லம்மா, ஒரு நாள் கூட ஏம்மா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற, அப்போது நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு நினச்சதெல்லாம் கற்பனை இல்லையா, நிஜம்தானா, நீ தான் ஒவ்வொரு தடவையும் என்னோடய தலையை கோதி விடுவியா, நீ தான் நான் கீழே விழ போகிறப்பெல்லாம் இந்த இடத்துல நிறைய வாட்டி தடுக்கி விழுந்திருக்கேன், ஆனால் விழாமல் நீ தான் காப்பாற்றுவேன், அப்படின்னா நான் நினச்சி பார்த்த எதுவுமே கற்பனை இல்லையா, நிஜமாக நீ தானாம்மா, அம்மா நீ இங்கே தான் இருக்கியாம்மா, அம்மா என் கூட போயிடலாம், ஏம்மா இங்கே இருக்க, அம்மா ஏம்மா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற, ப்ளீஸ்மா முன்னாடி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு பயங்கரமாக. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று இருக்கிறீங்க, உங்களுக்கும் அழுகையாக வருது. அந்த பக்கம் ஜிம்மியோட அம்மாவும் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு ஜிம்மியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. அதாவது ஜிம்மின் முட்டி போட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவங்களும் முட்டி போட்டுட்டு ஜிம்மியோட கண்ணத்தை அப்படியே அழுதுட்டு இருக்கிற கண்ணத்தை ஒரு மாதிரி கண்ணத்தை நல்லா கப் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கம் 2 கை வச்சு கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அம்மா கண்ணுக்கு முன்னாடி வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு அழுகிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறாரு. அம்மா இங்கே தான் இருக்காங்க, முன்னாடி உங்களோட கண்ணத்தை பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரால் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அவர் எப்படின்னா அவரோட அம்மா அங்கே தான் இருக்காங்க, அவரோட கண்ணத்தை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவரால் பார்க்க முடியல, பட் ஏதோ ஃபீல் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஆனால் அவரால் பார்க்க முடியல. அவ்வளோ ஏக்கமாக இருக்குது. ஒரு தடவை மட்டும் அம்மா ஒரு தடவை ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ நீங்கள் ஜிம்னா அழாதீங்க ஜிம்னா, அம்மா இங்கே தான் இருக்காங்க, எப்போவுமே இங்கே தான் இருக்காங்க, ப்ளீஸ் ஜிம்னா அழாதீங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் அழறத பார்த்து அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரால் முடியல. ஏன் என் கண்ணுக்கு முன்னே தெரியவே மாட்டேறேன், நான் எவ்வளோ ஏக்கமாக இருக்க தெரியுமா, எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு இருக்குது, ப்ளீஸ்மா ஒரே ஒரு தடவை மட்டும்
நான் பார்க்குற மாதிரி வாமா அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டு எப்படின்னா நம்ம காற்றுல தொட்டுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அவருக்கு. ஏன்னா அம்மா இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கை வச்சு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எங்கம்மா இருக்குன்னு எல்லா பக்கம் காற்றுல அப்படி கை வச்சு அவரும் இது பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவரோட அம்மா வந்துட்டு அவரோட கண்ணத்தை கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க உங்களால் முடியல, பயங்கரமாக உங்களுக்கே அழுகையாக வருது. ஸோ ஜிம்னாவோட அம்மா வந்துட்டு அவரோட கண்ணத்தை பிடிச்சிட்டு அழாதடான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிம்னா அம்மா அழாதான்னு சொல்கிறாங்க, ஜிம்னா அழகாதீங்க ஜிம்னா அப்படிங்கிறீங்க. ஸோ அவரால் தாங்கவே முடியல. அம்மா நான் உன்னை பார்க்கணுன்ட்டே இருக்காரு. ஸோ அவங்களோட அம்மா நான் முன்னாடி தான் இருக்கேன், நீ பார்க்கலன்னா என்ன, நான் எப்போவே முன்னாடி தான் இருக்கேன், அழாத அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நீங்களும் அம்மா அழ வேணான்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. ஓகேங்க. ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ½ ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கான அடுத்த பாட்டு நான் நாளைக்கு போட்டுறேன். ஓகேங்களா டியர்? அண்ட் இந்த ஒன் ஷாட் இன்னும் நான் முடிக்கலை, ஏன்னா எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. இதை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டைம் பற்றுறது காரணத்தினால நான் பாதியாக பிட்டாக போட்டுட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, சரியா? அண்ட் இதுக்கோட அடுத்த பாட்டு நான் போட்டுட்டா இல்லை இது ஓகேவா, நல்லா இருக்கா, என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்த பாட்டு போட முடியும். ஓகேவா? ஓகே டியர். வேறு என்ன? ஷாக்கு வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட் கேட்டிங்கல்ல, ஸோ நான் உங்களை வெயிட் பண்ண வைக்காமல் அடுத்த நாளே போட்டேன். ஓகேவா? ஆனால் என்ன திரும்ப இன்னொரு பாட்டில் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை நாளைக்கு போட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த பாட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணி நாளைக்கு போட்டு முடிச்சிட்றேன். வேறு என்ன? சீனியரே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தானே, அப்புறம் சீனியருக்கு டேஸில் எப்படி போகுது, அப்புறம் சொல்லியிருந்தீங்களே எனக்கு ஏன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது சீனியரே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி உமன், அதனால் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரலன்னா அது வந்துட்டு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா என் அம்மா என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலுமே என் அம்மா வந்துட்டு படிக்கலை. பட் எப்படி சொல்கிறது, அவங்க படிக்கலை, பட் இருந்தாலுமே என்ன படிக்க வச்சாங்க, என்னை இது வரைக்கும் பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் நிறைய படிச்சிருக்கீங்க, என்னை விட அதிகமாக நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் உங்களோட ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ண முடியும், உங்களோட குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக மனசு தளர விடாதீங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம இருக்கோம், பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நானும் நிறைய பிரச்சனை எனக்கு வரும், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் எல்லா பிரச்சனையும் ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போயாட்ட, அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ராகவீரியர், இந்த சீனியர் கமெண்ட்டே பண்ணுறதில்ல. லீவ் விட்டதும் போதும், பசங்களுக்கு விட்டாங்களா இவங்களுக்கு விட்டாமான்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு தான் அவ்வளோ லீவ் இருக்க மாதிரி இருக்குது, ஆளை கண்ணிலே பார்க்க முடியறதில்ல. சீனியரே அப்பப்போ கொஞ்சம் வந்து போய் தரிசனம் கொடுங்க. ஓகேவா? அண்ட் ராகவீரியர், அப்புறம் ஒன்று சொல்லணும் என்னென்னா, கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸும் போட முடியல, என்னால் ஷார்ட்ஸும் போட முடியல, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோக்கும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 2 வேலையை நான் பண்ணேன். அதாவது இந்த ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்புறமா இன்னொன்று எதுவும் சொல்லுவாங்களே, பிடிச்ச வேலை, அப்புறமா இன்னொரு வேலை, அது ஒரு ஸ்பெல்லிங் மாறும். ஓகேவா? ஸோ அது மாதிரி எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செஞ்சால் தான் என்னோடய ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, ராகவீரியர் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஆமாம், நீங்கள் என்ன ஜாப் போடுறீங்க ராகவீரியர்? என்னை வேலை போட்டு கொன்று எடுக்கிறாங்க, டென்ஷன் ஆகுது, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு கோவமாக வருது ராகவீரியர். வேலைக்கு போகுது நினச்சாலே. பரவாயில்ல, பட் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால போகிறேன். சரி, ஓகே. அண்ட் வேறு யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? இன்னும் 2-3 கமெண்ட் பார்த்தேன். ஸோ டியர், கண்டிப்பாக உங்களுக்காக நாளைக்கு இந்த பாட்டோட வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் என்ன, முக்கியமாக இதை நான் கண்டினியூ பண்ணட்டா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். நாளைக்கு ஒரு பாட்டு போட்டு அதோட முடிச்சிடலான்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை அது பிடிக்கல அப்படின்னா கூட சொல்லிடுங்க, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா டியர்? சரி, ஓகே. ஸோ டாடா, பை பை, லவ் யூ.